ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கள் பேரனுக்காக புதினா சாதம் லஞ்சு கட்டி கொடுக்குறதுக்கு செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். சாதம் வடித்து வச்சுருக்கேன். புதினா வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வதக்கிடலாம். கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 4 வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். புளி ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு இதிலே போட்டு வறுத்துக்கலாம். இது நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். புதினாவை இதில் போட்டு வதக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுது. இதை எடுத்து ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த இதில் ஜாரில் சின்ன ஜார் தான் வச்சு இஞ்சி போட்டுக்கலாம், தேங்காயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வறுத்து வச்ச புளி, மிளகா, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். புதினாவும் இதிலே போட்டு உப்பு போட்டு அரைச்சிடலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ சாதத்துக்குன்றதுனால கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ராவே போடுறோம். வெறும் துவையில் மட்டும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கம்மியாக போடணும். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இது சாதத்தில் போட்டு கிளறிட்டு தாளிச்சிடலாம். இப்போ சாதத்தை இந்த போட்டுக்கலாம். புதினா துவையல் போட்டு கரண்டியில் நெய் போட்டுடலாம். 2 ஸ்பூனு நெய் காய்ஞ்சதை முந்திரி போட்டுக்கலாம். நெய் முந்திரி வறந்துச்சு. நம்ம சாதத்தில் போட்டுக்கலாம். இதை அப்படியே கிளறிட வேண்டியதாக. அது பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கிளறியாச்சு. சாதம் ரெடி ஆகிடுது. இதை நம்ம அப்படியே குழந்தைங்கள லஞ்ச் பேக்ஸில் கட்டி அனுப்பிடலாம். இது கூட நம்ம எக்கு வறுத்து அனுப்பலாம். அப்படி இல்லை அப்பளம் ஏதாவது சிப்ஸு கூட வச்சு அனுப்பிச்சிடலாம். மதிய உணவுக்கு நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.